விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். பினாங்க குலுக்கோர் சுப்பிரமணியர் பாரதி தமிழ் பள்ளி இணை கட்டடமான திட்டம் முழுமை பெற 15 லட்சம் ரிங்கிட் நிதி தேவை. விண்வெளி செய்திக்காக அத்தகவலை கூறிய அப்பள்ளியின் முன்னாள் மாணவர் சங்க தலைவர் வீரையா கோபால் அந்த கட்டிடத்தின் கட்டுமான பணிக்கான மொத்த செலவு தொகை 28 லட்சம் ரிங்கிட் என குறிப்பிட்டார். 4 மாடி கொண்ட கட்டடமாக நிறுவப்பட்டு வரும் இக்கட்டடம் 9 வகுப்பறைகளுடன் கீழ் மாடி 2 வகுப்பறைகளுடன் பாலர் பள்ளி வளாகமாக கட்டப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு புதிய கட்டடத்தை பெற்ற இப்பள்ளி இவ்வாண்டில் அப்பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை சுமார் 215ஆக அதிகரித்தது. இந்த 10 ஆண்டு காலகட்டத்தில் தற்போது அப்பள்ளியின் மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை 400ஆக மேலும் உயர்ந்தது. இந்த எண்ணிக்கை அடுத்த ஆண்டு 460ஆகவும் அடுத்து வரும் 2029ஆம் ஆண்டு வரையில் 590 மாணவர்கள் கல்வி கற்க வசதிகளை கொள்ளும் அளவிற்கு இந்த இணை கட்டடம் திட்டம் அமையும் என வீரையா கூறினார். இன்னும் 2 மாத காலகட்டத்தில் இதன் கட்டுமான பணிகள் முழுமை பெற திட்டமிட்டுள்ள வேளையில் அதற்கான நிதி பற்றாக்குறையை தற்போது அத்திட்டம் எதிர்கொண்டுள்ளது. இதன் தொடக்க கால கட்டுமான திட்டத்திற்கு பினாங்க மாநில முதலமைச்சர் சாப்கொன் சியாவ் 1 லட்சம் ரிங்கிட், முன்னாள் துணை முதலமைச்சர் 20,000 ரிங்கிட், முன்னதாக பொதுவில் திரட்டப்பட்ட தொகை 5 லட்சம் ரிங்கிட் மற்றும் அண்மையில் முன்னாள் மாணவர்கள் மூலம் 30,000 ரிங்கிட் நிதியையும் திரட்டப்பட்டது என வீரையா மேலும் கூறினார். இத்திட்டம் முழுமை பெற தேவைப்படும் மீத தொகை கிடைப்பதற்கு பொதுமக்கள், முன்னாள் மாணவர்கள், நல் மனது படைத்த நல் நெஞ்சங்கள் கை கொடுக்க வேண்டும் என அவர் விண்வெளி மூலமாக கேட்டுக்கொண்டார். தொடர்புக்கு வீரையா 019 472 84